சத்திரம் பகுதியில் பிரதமர் மோடி பங்கேற்ற மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு LED திரை மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. சென்னை அண்ணாநகர் கிழக்கு மண்டல பாஜக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக கரூரில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் GST வரி குறைப்பு குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமரின் 75வது பிறந்த நாளையொட்டி 1000 பேருக்கு அறுசுவை அன்னதான உணவு வழங்கப்பட்டது. பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன், மாவட்ட தலைவர் லதா சண்முகசுந்தரம், மண்டல தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். அதிகமாகும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் குறைஞ்சி போச்சு, அதனால எந்த வசதி பண்ண மாட்டாங்கன்ற இதே கிடையாது. அதனால எல்லாத்தையுமே நம்ம உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க போகிறோம், நம்மளும் பயன்படுத்த போகிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதுக்காக வேண்டி நீங்கள் பிரதமர் ஒரு உறுதிமொழியில் இருக்க சொல்லியிருக்காங்க கிட்ட நம்ம மாவட்டத்தில். இந்திய தயாரிப்பு பொருட்களை முதன்மையாக பயன்படுத்துவேன். அந்நிய பொருட்களுக்கு மாற்றாக உள்ளூர் பொருட்களை தேர்வு செய்வேன். வீடு பணியிடம் மற்றும் பொது இடங்களில் இந்திய பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பேன். கிராமங்கள், விவசாயிகள், உள்ளூர் கைவினை கலைஞர்கள் ஆகியோரை ஆதரித்து உள்ளூர் தொழில்களை முன்னேற்றுவேன். சுற்றுலா தலங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன். இதுதான் நம்மளுடைய உறுதிமொழி. எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லைங்க?